أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي جعل صدقة بابا من أبواب الخير وسببا للفوز بالجنة والنجاة من النار، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபுஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீது மீண்டும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம், அதனுடைய சிறப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் ஒரு சிறிது காலம்தான் வாழப்போகிறோம். எவ்வளவு காலம் என்பதை அல்லாஹ் ஒவ்வொருவர்களுக்கும் நிர்ணயம் செய்திருக்கிறார். அந்த தவணை வந்துவிட்டால் அவரவர்கள் இறைவனிடம் சென்றடைய வேண்டியிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலம் மொத்தத்தில் மிக குறைவான காலம்தான். அந்த குறைவான காலம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் அந்த வாழ்க்கைக்காக நாம் அதிகம் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சேமித்து சிறிது காலம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக வேண்டி பெரும் பொருளாதாரத்தை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். அவைகளை குற்றம் என்று சொல்வதற்கு இல்லை. அதே சமயம் நிரந்தரமான வாழ்க்கையான ஆகிரத்திற்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம், அதையும் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறைந்த காலம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு சேர்த்து வைத்திருக்கிற பொருளாதாரத்தினுடைய அளவை மதிப்பிட முடியாது. அது ஹலாலாக சேர்க்கப்பட்டதாக இருந்தால் இஸ்லாம் அது விஷயத்தில் எந்த மாற்று கருத்தும் சொல்லவில்லை. அதே சமயம் ஆகிரத் என்கிற நிரந்தரமான ஒரு உலகம், நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, அதற்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் உற்று நோக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் தனது திருமறையில் எப்படியே கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள்.
அல்லாஹ் அப்படி ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கலாம், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் அச்சத்துக்கு பிறகு தக்வாக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், உற்று நோக்குங்க, கொஞ்சம் கவனிங்கள அப்படிங்கிறான் அல்லாஹ். கொஞ்சம் கவனியுங்கள், சரிபார்த்து கொள்ளுங்கள். துனியா துனியா என்று இருக்கிற நாம் ஒவ்வொருவர்களும் கொஞ்சம் கவனிக்கட்டும். நஃப்சும் கத்தமத்தில் கதின், கதுங்கிறான். கதன் என்பது அரபியில நாளை என்பதற்கு கதன் என்று சொல்வார். அல்லாஹ் மறுமைக்கு கதன் என்று சொல்லுகிறான். லி கதின் யௌமுல் கியாமா, கியாமத்து நாளை மறுமைக்காக வேண்டி நீங்க எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீங்க என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் கவனிக்கட்டும் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஒல் தங்குர், கவனிக்க வேண்டும், கட்டளையாக அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் அதை யோசிக்கணுமா? நலரா என்பதற்கு பார்த்தல், யோசித்து பார்த்தல். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மறுமைக்காக வேண்டி என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். அடுத்து மீண்டும் சொல்றான், ஒத்தகுல்லா. மேல இந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி தக்வாவை சொன்னான். அடுத்து இந்த வசனத்தை முடிக்கிற பொழுது ஒத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க செய்வதை அலீம் என்று சொல்லல, கபீருங்கிறான். அலீம் கபீருக்கு ஒரே அர்த்தம் தான். ஆனா கபீர் என்றால் ரொம்ப ஆழ்ந்து உற்று நோக்குகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க செய்வதை ஆழ்ந்து அறிந்து கொள்கிறான். என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, கவனிக்கிறீங்களா இல்லையா ஆகிரத்தை என்பதை உற்று நோக்குகிறான். இந்த வசனத்துக்கு ஏராளமான தப்சீர் சொல்லிட்டு போகலாம். இந்த குத்பாவை இந்த தப்சீரா சொல்லி முடிச்சிடலாம். ஆனா நாம் தலைப்புக்குள்ள போக வேண்டி இருக்கிறேன். அவ்வளவு நுண்ணிப்பாக ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக ஆகிரத்தை கொஞ்சம் உற்று நோக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காரணம், குறைந்த காலம் வாழக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சேமித்து குவிச்சு வச்சிருக்கிற மனிதன் ஒவ்வொரு ஆத்மாவும் நிரந்தர வாழ்க்கைக்காக உனக்கு என்ன தயார் செய்து வைத்திருக்கிறான். நீ மரணிக்கிற பொழுது ஒன்றும் கொண்டு போவது இல்லை. கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்தாயே, அது உன்னோடு வரப்போகிறதா? அப்படி வரப்போகிறது என்றாலும் கூட பரவாயில்லப்பா என்று சொல்லிக் கொள்ளலாம். இல்லையே, எதற்கு இவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறாய்? அது இங்கு சர்ச்சை இல்லை. மாறாக ஆகிரத்துக்கு என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய், அதுதான் உற்று நோக்கப்படுகிறது, கவனிக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிம் மீது கடமை, ஒரு முஸ்லிம் மீது கடமை, அவனுக்கும் அல்லாஹுடைய தண்டனைக்கும் மத்தியில ஒரு விகாயத்து, ஒரு பாதுகாப்புக்கு என்ன செய்து வைத்திருக்கிறோம். எனக்கும் என்னுடைய ரப்பு நவுது பில்லாஹ் தர இருக்கிற தண்டனைக்கும் மத்தியில ஒரு தடுப்பாக நான் எதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன், கொஞ்சம் உற்று நோக்கணுமா இல்லையா ரப்புல் ஆலமீன்? அதனால தான் ரெண்டு பக்கமும் தக்வாவை சொல்லி நடுவுல விஷயத்தை சொல்லி இருக்கிறான். எனவே இந்த துனியாவுடைய சொற்ப வாழ்க்கையில் ஆகிரத்திற்காக வேண்டி என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை கூட சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. அவ்வளவு பிஸியா இருக்கிறார். அவருடைய பரபரப்பும் பதஷ்டமும் தொழுகைக்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. சொல்றார், அப்படியே கிடைக்கிற நேரத்துல தொழுதுக்கிறேன், கிடைக்கிற நேரத்துல ஓதிக்கிறேன். எங்க போகிறா? நீ எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ போகிறார்? ஒல் தந்தூர், அல்லாஹ் சொல்றான், ஒல் தந்தூர், கொஞ்சம் கவனித்து பார். பரபரப்பான உலகம் இது. இந்த பரபரப்பான உலகத்திலே ஒரு நாள் சொல்லிக் கொள்ளாமலே சென்று விடுவாய். ஒரு நாள் யாரிடத்திலும் அனுமதி கேட்க வேண்டாம். அல்லாஹ் நாடிவிட்டால் நேரம் வந்து விட்டா முடிந்து விட்டது. கொஞ்சம் இருங்க, நான் சில காரியங்களை முடித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னாலும் கேட்க மாட்டார். உன்னுடைய தவணை முடிந்து விட்டது, உன்னுடைய ரிஸ்க் முடிந்து விட்டது, நீ குடிக்க வேண்டிய தண்ணீரின் அளவு முடிந்து விட்டது, நீ சுவாசிக்க வேண்டிய காற்றின் அளவு முடிந்து விட்டது, இன்கதா துண்டிக்கப்பட்டு விட்டது, வந்துவிடு என்கிற ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். உற்று நோக்கினாயா மறுமையின் வாழ்வாயை, நாம் எப்படி அங்க உள்ள விஷயங்களை எப்படி சந்திக்க போகிறோம் என்று அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்வதை நினைக்கிற பொழுதுதான் கவலையாக இருக்கிறது. இந்த துனியாவுடைய சொற்ப வாழ்க்கை
பரபரப்பான வாழ்க்கை. இதுல அல்லாஹ் நமக்கு தண்டிப்பான, அதற்கு பாதுகாப்புக்கு என்ன செய்திருக்கிறோம் என்பதை கூட தெரியாத ஒரு சிந்திக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட பரபரப்பான வாழ்க்கையில் இபாதத்து செய்கிறோம், கொஞ்சம் இபாதத்து செய்கிறோம், பரபரப்பாக குறைந்த இபாதத்து செய்கிறோம். அதுவும் கூட இபாதத்து செய்யக்கூடியவர்களை சொல்கிறேன், செய்யக்கூடியவர்களே ஒரு குறைவான இபாதத்தை தான் செய்து வருகிறோம். அதே போன்று நம்முடைய வாழ்வினுடைய அளவு மிக குறைவாக இருக்கு. குறைவான காலம் வாழுகிற மனிதன் குறைவான இபாதத்தை செய்கிறான். அதுதான் ஆகிரத்தினுடைய நீண்ட பயணத்திற்கு உதவும் என்று நம்புகிறான். முட்டாள்தனமாக தெரியவில்லையா? அதைத்தான் அல்லாஹ் ஒழுத்தம் கொஞ்சம் சிந்தித்து பார். அதுக்குத்தான் ஹபீருங்கிறான், ஆழ்ந்து உற்று நோக்குறான். நீ எப்படி அதை இந்த மறுமை வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறான். குறைந்த காலம் வாழக்கூடிய இந்த உலகத்திற்கு நீ கொடுக்கிற முக்கியத்துவம் நிரந்தரமான வாழ்க்கை வாழ இருக்கிற, அது அங்க சரியா இருக்கணும் அந்த வாழ்க்கை. அதற்கு என்னப்பா தயார் செய்து வைத்திருக்கிறாய்? அதற்குத்தான குறைவான இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னா அது சரியாகுமா? அது முறையாகுமா? அதைத்தான் இங்கு அல்லாஹ் கவனித்து பார் என்று சொல்கிறான். அப்படியானால் குறைவான இபாதத்து, குறைவான காலம் வாழ இருக்கிற நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த பரபரப்புக்கு மத்தியில நிரந்தரமான தர்மத்தை தரக்கூடிய வணக்கங்களும் செயல்பாடுகளும் ஏராளம் இருக்கிறது. அது கொஞ்சம் செய்து வைத்தால் புண்ணியமாக இருக்குமா இல்லையா? அதான் இஸ்லாம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, சதகத்துன் ஜாரியா. நம்ம செய்கிற இபாதத்தெல்லாம் ஒன்றும் அங்கு ஆகாது. சதகத்துன் ஜாரியா, என்னுடைய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய நன்மை, அதற்காக கொஞ்சம் முயற்சி செய்யணுமா இல்லையா? சதகத்துன் ஜாரியாவுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? ஒழுத்தந்தோர் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவர்களும் பின்னோக்கி பாருங்கள். சதகத்துன் ஜாரியாவுக்கு என்ன செய்கிறேன்? நம்ம சொல்லுவோம் சமாளிப்பதற்கு, நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்கு சொல்லுவோம், நான் கொடுக்கிற மாதிரி தர்மம் யாரு கொடுப்பா? நான் செய்கிற மாதிரியான தர்மத்தை யாரு கொடுப்பா? சம்பாதிக்கிறதுல அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் கேட்டு வருபவருக்கு இல்லை என்று சொல்லாமலே நான் கொடுத்து வருகிறேன், அள்ளி கொடுக்கிறேன் என்றெல்லாம் நமக்குள்ள சமாதானம் செய்து கொள்வோம். ஆனால் நிரந்தரமான தர்மத்திற்கு ஏதாவது வழி செய்திருக்கிறோமா? அதுதான் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். என்னிடத்தில் இருக்கிற பல சொத்துக்களில் ஒரு சொத்தாவது சதகத்துன் ஜாரியாவுக்காக வேண்டி வக்ஃப் செய்திருக்கிறனா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த பள்ளிக்காக வேண்டி வக்ஃப் செய்திருக்கிறனா? என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கிறது, எதற்கு, எப்போ, எவ்வளவு காலம் வாழ போகிறாய்? அதற்கு பிறகு அதை யார் எடுக்க போகிறாய்? அப்படியானால் உன்னுடைய நீண்ட கால மறுமை வாழ்க்கைக்கு என்ன செய்திருக்கிறாய்? கியாமத் எப்ப வரப்போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் எனது மரணம் தான் எனக்கு கியாமத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தீர்ப்பு வர்ற வரைக்கும் நான் கபருடைய வாழ்க்கையில் எப்படி வாழப் போகிறேன்? அதற்கு ஒரு நன்மை சேருகிற மாதிரி ஏதாகிலும் செய்யணுமா இல்லையா? அதான் சதகத்துன் ஜாரியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் அல்லது இதா மாத்தல் ஆபது இன் கத்தா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு அடியான் மரணித்து விட்டால் அவருடைய எல்லா அமல்களும் துண்டித்து விடுகின்றன. எல்லாமே அங்கு துண்டிக்கப்பட்டுரும், எதுவுமே எந்த தொடர்பும் இருக்காது. ஆனா 3 விஷயங்கள் மட்டும் நீ மரணித்த பிறகு உனக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும். சதகத்துன் ஜாரியா, அது நிரந்தரமான தர்மம். அவ் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வி, நீ பிறருக்கு நடத்திய பாடங்கள், நீ சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்கள், நீ பேசிய நல்ல பயான்கள், இவைகளெல்லாம் உனக்கு சதகத்துன் ஜாரியா, பயனுள்ள ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவர் பெற்றெடுத்திருக்கிற சாலிஹான பிள்ளைகள் தந்தைக்காக தாய்க்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்களே, இத்துணையும் சதகத்துன் ஜாரியா என்கிற பட்டியலிலே சேருகின்றன. நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நன்மை கிடைக்கிறது. நம்முடைய கபருடைய வாழ்க்கை, மரணத்திற்கு பிறகு கபரில் இருக்கிற பொழுது, உன்னுடைய கபரில் இருக்கிற பொழுது நன்மை கிடைக்கிறது.
நான் இருப்பது கபரு, ஆனா எனக்கு நன்மை கிடைத்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் வாழுகிற பொழுது நான் செய்திட்ட சதக்கத்துன் ஜாரியா, அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு அதனுடைய பயனை கொடுத்து கொண்டிருக்கிறான். நான் எடுத்து வைத்து விட்டு வந்த சொத்துக்கள் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள் என்று வக்ஃப் செய்தன, அதிலிருந்து எனக்கு பயன்படுத்தப்படுகிற பொழுதெல்லாம் கபருடைய வாழ்க்கையிலும் எனக்கு நன்மை கிடைக்கிறது. நான் விட்டுட்டு வந்த அந்த கல்வி, அது நான் மரணித்த பிறகு எனக்கு தொடர்ந்து கிடைக்கிறது. நான் பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு சாலிகான நல்ல அமல்களை கற்றுக் கொடுத்து விட்டு வந்தன, அந்த பிள்ளைகள் துவா செய்கிற பொழுது அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வழிகாட்டலின் அந்த துவாக்களுக்கும் இந்த தந்தையும் தாயும் சொந்தக்காரிகளாக மாறுகிறார்கள் மரணத்திற்கு பிறகு. அதான் சதக்கத்துன் ஜாரியா. அந்த சதக்கத்துன் ஜாரியா என்பது ஒரு சிறந்த அமல். நம்ம செய்கிற இந்த பரபரப்பான இபாதத்துகள் இருக்க, குறைவான இபாதத்துக்கள், இது ஆகிரத்திற்கு பயனளிக்கும் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. இதெல்லாம் குறைவானவைகள். சதக்கத்துன் ஜாரியா தான் நிரந்தரமான. ஏதாகினும் ஒரு வகையில சொத்தா கொடுக்கணும், பொருளா கொடுக்கணும் என்பது அல்ல. சதக்கத்துன் ஜாரியா என்பது அது எதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது. நீ ஏதாகினும் ஒரு நல்ல காரியத்தை செய்து விட்டு வந்தாலும் அதுவும் சதக்கத்துன் ஜாரியா. நீ ஏதாகினும் ஒருவருக்கு இதற்கு நீங்க தர்மம் செய்யுங்களேன்னு நீங்க சொல்லி இருப்பீங்க, அவ்வளவுதான். உங்களுடைய சொல்லை கேட்டு தர்மம் செய்திருப்பார், நீங்க எதுவும் செஞ்சிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பும் இருந்திருக்காது. ஆனா உங்க சொல்ல கேட்டு அவர் கொடுத்தாரே, அவர் கொடுத்ததற்கும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். இதுவும் சதக்கத்துன் ஜாரியா தான். எனவே சதக்கத்துன் ஜாரியா என்பது நாம் மறுமைக்காக வேண்டி தயாரித்து மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்து நன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சதக்கா அது. அல்லாஹ் சொல்றான், ஒமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைர், ஒமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைர். நன்மைகளில் எவற்றை நீங்கள் உங்களுடைய ஆத்மா முற்படுத்தி இருக்கிறதோ, உங்களுக்காக எந்த நன்மையை உங்களுடைய நப்சு உங்களுக்காக முற்படுத்தி இருக்கிறதோ அதை தஜிதூஹு இன்தல்லாஹ், நீங்க கண்கூடாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. கைர், அது மேலானவைகளாகத்தான் அங்கு பார்க்க போறீங்க. அஜ்ரா, அது மட்டுமல்ல மகத்தான கூலியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உலமாக்கள் சொல்றாங்க, இந்த வசனம் சதக்கத்துன் ஜாரியாவை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்க எண்ணத்தை முற்படுத்தி விட்டு வந்திருக்கிறீர்களோ அவைகள் தான் உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ்விடத்தில் அதற்கு அஜ்ராங்கிறான். அல்லாஹ் ஆலம் அஜ்ர, மகத்தான கூலி என்கிறான். அல்லாஹ்விடத்தில் அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று சூரத் யாசில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, நாம் தான் மரணித்தவர்களுக்கு உயிர்ப்பிக்க செய்கிறோம். வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், அவர்கள் விட்டு சென்றது, ஆசார் விட்டு சென்றது, என்னத்தை நீங்க விட்டுட்டு வர்றீங்களோ மூத்தா போன பிறகு, அதுக்கு முன்னாடி எதை நீங்கள் ஆசார்களாக விட்டு வந்தீங்களோ, அடையாளங்களாக விட்டு வந்தீர்களோ, நன்மைகளாக விட்டு வந்தீர்களோ, கயிறுகளாக விட்டு வந்தீர்களோ, அதெல்லாம் ஆசாறுல வந்துரும். அப்படிப்பட்ட ஆசாறுகளையும் மா கத்தமு, நீங்கள் முற்படுத்தியதையும் வ நக்துபு, அல்லாஹ் சொல்றான், நாம் எழுதி வைக்கிறோம். வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், அவர்கள் விட்டு வந்ததையும் முற்படுத்தியதையும் நாம் எழுதி வைக்கிறோம். வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன், அது ஒவ்வொன்றையும் அனைத்தையும் ஒவ்வொன்றையும் அணு அணுவாக ரப்பல் ஆலமீன் அஹ்ஸைனாஹு, நாம் பாதுகாக்கிறோம். அல்லாஹ் அது தெளிவான ஏட்டிலே பாதுகாப்பாக எழுதி வைத்திருக்கிறோம். அதெல்லாம் ஆகிரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சதக்கத்துன் ஜாரியா, அதுதான் நிரந்தரமான தர்மம். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் ஆசாறுகளை உங்களுக்கு அடையாளங்களாக, நன்மையின் அடையாளங்களாக வைத்திருக்கிறார். நீங்க ஒரு கால் அங்க ரெண்டு ஆசாருக்கு ரெண்டு வகையான அர்த்தம். ஆசாரு வெறும் கயிறு மட்டுமல்ல, நீ ஷர்ர விதவித்த, நீ இந்த உலகத்தில் அதை ஊண்டிவிட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு வந்தா அதுவும் உனக்கு ஆசாரு தான். நவுதுபில்லா, நீ தீமையை பரப்பிட்டு வந்தால் அந்த தீமையும் நாளைக்கு உனக்கு நரகத்துக்கு போகக்கூடிய ஆசாரா மாறிடும்.
அதுவும் நீ முற்படுத்திய முகத்தமாக வைத்திருக்கக்கூடிய முகத்தம்கள் அவைகள் எல்லாம் நீ முற்படுத்திய தீமைகள், நீ முற்படுத்தி வைத்திருக்கிற ஆசார்கள். எனவே ஹைரை பேசுங்கள், அதுவே உங்களுக்கு ஹைரான ஆசாராக, அடையாளமாக, சதகத்தின் ஜாரியாவாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சதக்கா சாதாரணமான அமல் அல்ல. சதக்கா பொருள் தன்னுடைய வீட்டில் இருப்பதை கூட நபிகள் நாயகம் கவலைப்பட்டார். ஒரு முறை உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லைத்து வரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனா. மதீனாவுல ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ஒரு நாள் ஸலாத்துல் அஸ்ரை நான் தொழுதேன், அஸ்ர் தொழுகையை தொழுதேன். ஃபஸல்லம, ரசூலுல்லாஹ் சலாம் வாங்கினாங்க. சலாம் கொடுத்து விட்டு சும்ம காம முஸ்ரிஅன், மிக வேகமாக எழுந்தார்கள். ஃபதகத்தா ரிகாபன் நாஸ், மக்களுடைய முதுக தாண்டிக்கிட்டு அவர்கள் சென்றார்கள். மக்களை தாண்டிக்கிட்டே போறாங்க, தாண்டிட்டு வரமாட்டாங்க. இங்கேயும் நான் வரக்கூடியவங்களுக்கு உபதேசம் செய்து கொள்கிறேன். யாராவது முன்னாடி வர்றீங்களோ முன்னாடி வந்து சஃப சரி செய்து சரியாக உட்கார்ந்து கொள்ளுங்க. இடம் இருக்கிறதுனால பின்னாடி வர்றவர் உங்களை தாண்டி வருகிறார், அவருக்கு பாவம், அவ புரியறதே இல்லை. தாண்டி மக்களை மிதித்து அப்படி ஓரம் தள்ளி கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹ் அதை விரும்ப இல்லை, அது மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தாண்டி தாண்டி பிறரை தாண்டி வராதீர்கள். அப்ப தாண்டி வராம இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும், இடத்தை சரியாக உட்கார்ந்தோம். நான் உட்கார்ற இடத்துல எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு இல்லாம வரிசையாக அமர்ந்த அந்த வழிகளை அடைத்துக் கொள்ளுங்கள். பின்னாடி வர்றவர் பின்னாடி உட்காருவார். இங்க என்ன நடக்கிறது என்றால், முன்னாடி இடம் இருக்கிறதுனால் அவர் வர்றவர் அப்படியே தாண்டி தாண்டி வர்றார். ரசூலுல்லாஹ் தாண்டி வருவதை தடுத்து இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி தடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் அன்றொரு நாள் வேகமாக எழுந்து மக்களை தாண்டி கொண்டு போறாங்க. புதுமையான ஒரு வேலையை செய்யறாங்க. அப்படி போன உடனே எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. வேகமாக சென்றதும் ஆச்சரியம், அடுத்து மக்களை தாண்டி கொண்டு செல்கிறார்களே அது ஒரு ஆச்சரியம். எங்க போறாங்க, ஏன் இவ்வளவு பரபரப்பா செல்றாங்க? சலாம் கொடுத்த உடனே செல்கிறார்களே, தஸ்பீஹாத்தெல்லாம் செய்யலையே, என்னன்னு பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி வீட்டுகளில் ஒரு வீட்டுக்கு செல்றாங்க. எல்லாம் வரிசையா இருக்கும், ஒவ்வொரு மனைவியுடைய வீடு. ஒரு வீட்டுக்குள் சென்றார். மக்கள் எல்லாம் அப்படியே பரபரப்பாகவும் ஆச்சரியமாகவும் திடுக்க நிலையில பார்த்துக்கிட்டும் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ் போன வேகத்துல திரும்பி வந்துட்டாங்க. மக்கள்லாம் அன்னகும் அஜிபு மின் சுராத்திஹி, ரசூலுல்லாஹ்வுடைய வேகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்களாக மக்கள் அமர்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு மக்களுக்கு பதில் சொல்லி ஆகடவே பரபரப்பாக சென்றார்களே, அதுவும் வித்தியாசமாக சென்றார்களே, மக்கள் எல்லாம் ஒரு ஆச்சரியத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, விளக்கம் சொன்னார்கள். ஏன் இவ்வளவு வேகமாக சென்றேன்னு தெரியுமா? ஸக்கர்து ஷைஅன் மின் திப்ரின் இந்தனா ஃபகரிஹது, நான் தொழுது கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய வீட்டில ஒரு திபிர், ஒரு சிறிய அளவு தங்கம் இருந்தது. அது எனது பொருளும் அல்ல, பிறருக்கு தர்மமாக வந்த தர்ம பொருள் என்னுடைய வீட்டில் இருக்குது. ஃபகரிஹது, நான் வெறுத்து விட்டேன். அது எப்படி? அந்த தர்ம பொருள் என்னுடைய வீட்டில் எப்படி இருக்க முடியும்? இருக்கக்கூடாது. அது பிறருக்கும் ஏழைகளுக்கும் செல்ல வேண்டிய ஒரு தர்ம பொருள். அது என்னுடைய இல்லத்தில் இருப்பதை நான் வெறுத்தேன். எனவே ஞாபகம் வந்தவுடன், நேரமும் பார்க்கல, இடத்தையும் பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, எப்படி செல்கிறோம் என்பதும் எனக்கு முக்கியம் அல்ல. எனக்கு எல்லா சிந்தனை எல்லாம் அந்த திபிரு மேலதான் இருந்தது. அந்த தங்க கட்டி, தர்மத்திற்காக வந்த தங்க கட்டியின் மேலே அந்த சிந்தனை இருந்தது. எனவே சென்று அமர்த்து பி கிஸ்மதிஹி, அதை பங்கிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் உடனே வந்து விட்டேன். அவ்வளவு வேகமா போய் சொல்லிட்டு வந்து சஹாபாக்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டான். தன்னுடைய வீட்டில் தர்ம பொருளை வைப்பதற்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அது ஏழைகளுக்கு செல்ல வேண்டியது, கொடுத்தவர்களுக்கு அது ஆசாராக சதகத்தின் ஜாரியாவாக கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அமல். அதை தடுத்து விடக்கூடாது. அதுல ஹதீஸ்ல வரும்போது யஹ்பிஸனின்னு வருது. ஹப்ஸ்னால தடுக்கிறது. அதை நான் தடுத்ததா ஆகிவிடக்கூடாது. ஹப்ஸ்மாங்க, சிறையில வரவிடாம ஒரு ஆளை தடுத்து சிறையில வைக்கிறதா ஹப்ஸ்மாங்க. என்னை அந்த தங்கம் ஹப்ஸ் படுத்திருச்சுங்கிறாங்க. என்னை அந்த தர்ம பொருளை கொடுக்க விடாமல் தடுத்ததாகவே நான் உணர்ந்து கொண்டேன்.
ஞாபகம் வந்தது, அதை கொடுத்து விட்டு வந்தேன். ஒரு நிமிடம் இருக்கக்கூடாது என்னிடத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு தர்ம பொருள் விஷயத்தில் அவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்கராத்து நேரம், அந்த சக்கராத்து நேரம் ஒரு பரபரப்பான நேரம், மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமான நிலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல நேரங்களில் ஏற்பட்ட ஒரு நிலை. அப்படி அவர்கள் கொஞ்சம் மயக்கமாயி அப்புறம் தெளிவான பிறகு ஆயிஷாட்ட கேட்கிறாங்க, ஹல் ஃபீ பைத்தி முஹம்மதின் ஷைஇன் மின் மால், முஹம்மதுடைய வீட்டுல ஏதாகிலும் பொருள் இருக்கிறதான்னு கேட்கிறாங்க. ஆயிஷா சொன்னாங்க, சித்தத்து தனானீர் அல்லது சபஅத்து தனானீர், ஸமனியத்து தனானீர், திஸ்அத்து தனானீர். 3 வகையான ரிவாயத், 4 வகையான ரிவாயத். திஸ்அக்கு மேல வரையில, 6க்கு கீழே போகவில்லை. சித்தத்து தனானீர் அல்லது சபஅத்து தனானீர் அல்லது ஸமனியத்து தனானீர் அல்லது திஸ்அத்து தனானீர். எங்களுடைய வீட்டுல 6 வைத்துக் கொள்வோம், 6 தீனார்கள் இருக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நம்ம வீட்டுல 6 தீனார் இருக்குதுங்கிறாங்க. 6 7 8 9 3 வகையான பலதரப்பட்ட ரிவாயத்துக்கள் இருக்கிறது. அப்புறம் 8 படிச்சுட்டு வந்து 6ன்னு சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கிறாதீங்க, அது பல வகையான ரிவாயத்தா இருக்குது. அப்போ 6 தீனார் நம்ம வீட்டுல இருக்குதுங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸத்திகி பிஹின்ன, அவைகளை தர்மம் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, கொஞ்ச நேரத்துல மயக்கமாயிட்டாங்க. மயக்கமான பிறகு ஃபலம்மா அஃபாகா, மயக்கத்திலிருந்து தெளிவுற்றவுடன் சஅல ஆயிஷா, ஆயிஷாட்ட கேட்கிறாங்க, மா ஃபஅல்தி அத்தனனீர சித்தா, அந்த 6 தீனார்களை என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறாங்க, மயக்கம் தெளிந்தவுடன். உடனே ஆயிஷா சொல்றாங்க, ஷகலனி பி மரதிக அல்ஹானி, நீங்க நோய் உற்று இருக்கிறதுனால் அந்த பரபரப்புலயே இருந்து விட்டேன். அவங்க சொல்றாங்க, அதை ஒண்ணும் செய்யலையேங்கிறாங்க. அத்த சதக பிகின்ன, அதை உடனே தர்மம் கொடுத்துருங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கமாயிட்டாங்க. மயக்கமாயி ஃபலம்மா அஃபாகா, மயக்கம் அவர்கள் தெளிந்தவுடன், மீண்டும் தெளிந்தவுடன் அடுத்த கேள்வி அதுதான், வேற எதையுமே கேட்கல. அந்த தனானீர்களை என்ன செஞ்சீங்க, தீனார்களை என்ன செஞ்சீங்க ஆயிஷாவே? உடனே அந்த கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையா சொல்றாங்க, கைஃப யல்கா முஹம்மது ரப்பஹு வ ஃபீ பைத்தி சித்தத்து தனானீர். எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதாரத்தின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த கவனத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஹம்மது மரணித்த பிறகு அந்த ரப்பை 6 தீனார்கள் முஹம்மதுடைய வீட்டில் இருக்கிற நிலையிலே நான் மரணித்து ரப்பை எப்படி சந்திக்க போகிறேன்? எனக்கு வெட்கமா இருக்கிறது, ரப்பை எப்படி சந்திக்க போகிறேன்? கேட்பது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அதற்கு பிறகு எரிப்பதற்கு விளக்கில் எண்ணெய் ஊற்றுவதற்கு எண்ணெய் கூட இல்லை, ஆனால் தன்னிடத்தில் இருக்கிற இருப்பை பற்றி கவலைப்பட்டார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறோம் நம்ம, என்னுடைய பேரில் எத்தனை சொத்துக்களை வைத்திருக்கிறோம். தேவைக்கு வைத்திருப்பதை தாண்டி என்னைக்காவது அதை நாம் இப்படி வைத்திருக்கிற என்னுடைய ரப்பை நான் எப்படி சந்திக்க போகிறேன் என்கிற கவலை நமக்கு வந்திருக்கிறதா? கைஃப யல்கா முஹம்மது ரப்பஹு வ ஃபீ பைத்திஹி சித்தத்து தனானீர், முஹம்மது ரப்பை எப்படி சந்திக்க போகிறான்? 6 தீனார்கள் வீட்டிலே இருக்கிற நிலையிலே கவலைப்படுகிறேன், ரப்பை சந்திப்பதற்கு வெட்கப்படுகிறேன், தர்மம் செய்யுங்க உடனே. இதற்கு பிறகு ஆயிஷா நாய் வச்சிருப்பாங்களா? அவளுக்கும் தர்மம் செஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு வீட்டில் விளக்கேற்ற எண்ணெய் இல்லாத நிலை. எவ்வளவு பெரிய ஒரு வழிகாட்டலை நமக்கு கற்று தந்திருக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ஹயாத்தா இருக்கும் என்று சொல்ற வார்த்தைகளை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, லவ் கான லீ மிஸ்லு உஹதி ذهبا, உஹது மலையை காமித்து, மஸ்ஜித் நபவியில இருந்து உஹது மலை அப்படியே போயிட்டு சொல்றாங்க, உஹது மலையை காமித்து சொல்றாங்க, இந்த மலை முழுக்க தங்கமாக மாறி இருந்தால் அதை நான் தர்மம் செய்து விடுவேன். சிறிய அளவு என்னிடத்தில் இருக்கும் பொழுது 3 நாள் எனக்கு சந்தோஷமாவே இருக்காது.
சின்ன அளவு இருந்தாலும் கூட. கடன் கொடுப்பதற்கு வேண்டுமானால் சின்ன அளவு எடுத்து வைத்துக் கொள்ளலாம், மீதி அனைத்தையும் தர்மம் செய்து விடுவேன். சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அருமையானவர்களே, இப்படியான விஷயங்கள் தர்மத்தை வலியுறுத்துகின்றன. சதகத்துன் ஜாரியா, வக்ஃபு என்கிறது அவசியம். நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் தயார் செய்ய வேண்டிய அற்புதமான அமல் சதகத்துன் ஜாரியா. அந்த அமலின் பக்கம் அதிகம் கவனம் எடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் சக்கராத்துடைய நேரத்தில் தர்மத்தினுடைய சிறப்பை உணர்கிறான். இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்துடுறான். 70 வருஷம், 80 வருஷம், 90 வயசு வரைக்கும் வாழ்கிறான். மரணம் வருகிற பொழுது கவனிக்காமல் விட்ட ஒரு அமலை பற்றி யோசிக்கிறான். உண்டா இல்லையா? கவனிக்காமல் ஹயாத்துல 70 வருஷம் 80 வருஷம் அவனுடைய காலம் ஓடிவிட்டது. சம்பாத்தியம், பொருளாதாரம், அப்படி இப்படின்னு அதிலேயே பிஸியா இருந்துட்டார். மரண நேரத்துல கவனிக்காம விட்ட ஒன்றை அவன் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிற காரணத்தால் சின்ன அவகாசம் அல்லாட்ட கேட்கிறான். மரணிக்கிற பொழுது சின்ன அவகாசம் தாண்ட அல்லாட்ட கேட்கிறான். எதற்கு கேட்டான் தெரியுமா? எதற்கு கேட்கிறான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரத்து முனாஃபிக் ஜும்மாவுடைய காலங்கள்ல ஓதுகிற ஒரு அத்தியாயம். அதில் அல்லாஹ் சொல்லி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ் வ மன் யஃஅல் ஸாலிக ஃபஉலைக ஹுமுல் காஸிரூன் வ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருகிற பொழுதுதான் அல்லாஹ் நாம் வழங்கியிருந்ததிலிருந்து தர்மம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே அவனுக்கு வருகிறது. அதைத்தான் சுட்டி காட்டுகிறான் அல்லாஹ். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُم مِّن قَبْلِ أَن يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் கொடுத்திருப்பதிலிருந்து தர்மம் செய்யுங்க. அல்லாஹ் சொல்றத பாருங்க, கவனமாக்கள். நீ சம்பாதித்தது என்னோட பணம் அப்படிங்கறதெல்லாம் இங்க பேசிக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், நாம் வழங்கி இருந்ததுங்கிறான். நீ சம்பாதித்தாலும் நாம் வழங்கி இருக்கிறோம். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாங்கறான். நம் புறத்திலிருந்து வந்தது. அது உன்னுடைய பணத்தை கொடுக்க சொல்லல. நீ பிறக்கிற பொழுது பணத்தோடு வரவில்லை, ஒன்று இல்லாமல் வந்தாய். நான் உனக்கு கொடுத்தேன், இப்ப நான் கொடுத்ததிலிருந்து கொஞ்சம் கொடு என்கிறேன். மறுக்கிறாய். மரண நேரத்தில் மட்டும்தான் மனுஷன் சொல்றான், ஃபயகூல ரப்பி லவ்லா அக்கர்தனி இல அஜலின் கரீப். சிறிய அளவு அவகாசம் தான். எதுக்கு தெரியுமா? ஃபஅஸத்தக வகும் மினஸ் சாலிஹீன். தர்மம் செஞ்சுட்டு வாரங்கிறான். உலமாக்கள் தஃப்சீருடைய அறிஞர்கள் அதுல ஒரு அற்புதமான கருத்தை சொல்றாங்க. அவன் சதக்கா செஞ்சுட்டு வரன்னு சொல்றான், வேற அமல்லாம் சொல்ல இல்லையே. அப்பொழுதுதான் அவன் பார்க்கிறான், அந்த கடைசி நேரத்தில் தான் தர்மத்தினுடைய உச்சமான நன்மைகளை அவன் கண்ணெதிரே பார்க்கிறான். அப்பொழுதுதான் கதறுகிறான், ஐயோ சொன்னார்களே, அல்லாவே சொன்னானே, நான் கொடுக்காம அவ்வளோத்தையும் சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கிறேனே, அதிலிருந்து ஏதாவது ஒரு சொத்தை நான் கொடுத்திருக்க வேண்டுமே. அதனால தான் அவன் சொல்றான், சின்ன அவகாசத்தை தான் நான் போய் தர்மம் செஞ்சுட்டு வர்றேன், தொழுதுட்டு வர்றேன்னு சொல்லல. சாலிஹீன்ல அதெல்லாம் வந்துரும், ஆனா தர்மத்தை மட்டும் தனியா அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் தஃப்சீருடைய அறிஞர்கள் கடைசி நேரத்தில் உணர்கிறான், கவனிக்காமல் விட்ட அற்புதமான ஒரு அமல். உலகத்துல எதை வேணாலும் செய்கின்ற பணத்தை கொடுக்கும் போதுதான் மனுஷன் தொழுவிட ரொம்ப ஒரு 1000 ரக்காத்து தொழுவினால் கூட தொழுதுருவான். காசை கொஞ்சம் இழக்குங்கும் போதுதான் பின் வாங்குகிறான். அதுதான் கவனிக்கப்படாத மிகப்பெரிய அற்புதமான அமல். அது எப்ப தெரிகிறது, உணர்கிறான் என்றால் மரணம் அவனை பிடிக்கிற பொழுது உணர்கிறான். அந்த நேரத்தில் கதறுகிறான். அல்லாஹ் சொல்றா, லவ்லா அக்கர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸத்தக வகும் மினஸ் சாலிஹீன் லா யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன். அல்லாஹ் சொல்லிட்டான், எந்த ஆத்மாவையும் பிற்படுத்தவே முடியாது. முடிஞ்சிச்சு, அவகாசம் முடிந்து விட்டது. இனி எந்த கதறினாலும் உனக்கு வாய்ப்பு இல்லை என்று வாய்ப்பு அடைக்கப்படுகிறது. எனவே அருமையானவர்களே, இந்த குத்பாவில் நிறைய விஷயங்கள் சொல்வதற்காக வேண்டி வந்தேன்.
நமக்கு 3 ஹதீஸை சொல்லும் போது நேரம் முடிஞ்சிருச்சு. எனவே முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் அடுத்த வாரம் இதை தொடருவோம். சதகத்தின் ஜாரியா விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்வோம். அதிகமான வக்ஃபுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அதன் மூலமாக ஆகிரத்தில் நன்மையை பெறுவோம். ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நம்ம சேர்த்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.